ஹாய்! கல்யாண நாள் அதுமா இவ்ளோ பெரிய சோகமான நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. எங்க கல்யாண நாளுக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கவங்க, பொண்ணு தேடிட்டு இருக்கவங்கலாம் சீக்கிரமா அவங்களுக்கு பிடிச்ச மாரி ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைக்கு காலையிலேயே தோசையும், சிக்கன் குழம்பும் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக கல்யாணம் அப்படிங்கிறது என்னங்க, ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் மனசு ரொம்ப பிடிச்சி போய் வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட சொல்லி 2 குடும்பமும் சேர்ந்து அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணுறது தான் கல்யாணம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நிறைய கனவுகளோடவும், நிறைய எதிர்பார்ப்புகளோடவும், நிறைய சந்தோஷம் கிடைக்கும்னு ஒரு கணவர் வீட்டுக்கு போனாக்கா, அங்கே இருக்க எல்லாருக்கும் அவளை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்த பார்த்து பார்த்து செஞ்சாக்கா, அங்கே இருக்க யாருக்குமே அவளை பிடிக்கலன்னா அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு தனி கொடுத்துன்னு போவாள். தனி கொடுத்துன்னு போய் அவள் வாழ்க்கையை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவாள். அதுக்கப்புறம் அவள் உடம்ப வருத்தி ஒரு குழந்தைய பெற்றெடுப்பா. அந்த குழந்தைக்காகவான்னு சொல்லிட்டு அவளுடைய லைஃப், கெரியர் எல்லாமே வந்து அர்ப்பணிச்சிடுவா. அவளோட வாழ்க்கை அப்படின்ற இந்த இடத்துல அவனோட வாழ்க்கை, அவளோட குழந்தையோட வாழ்க்கை அப்படின்ற வார்த்தைகள் வந்து சேர்ந்துரும். இதையெல்லாம் தாண்டி அம்மா வீட்டுக்கு போனால் அது அம்மா வீடுன்னு ஆயிடும், மாமியார் வீட்டுக்கு போனால் அது மாமியார் வீடுன்னு ஆயிடும். தனக்குன்னு ஒரு வீடு வேணுமே அப்படின்றதுக்காக கடைசி வரைக்கும் உழைச்சி அந்த ஒரு வீட்டையும் கட்டி முடிப்பா. ஓகே, நம்ம வீடு கட்டிட்டோம், நம்ம லைஃப் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு திரும்பி பார்த்தா அவளோட வாழ்க்கையில் அவளோட வாழ்க்கையே இருக்காது. அவளோட கணவர் வாழ்க்கை, அவளோட குழந்தை வாழ்க்கை அப்படியே தான் போயிருக்குமே தவிர, அவள் சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு கண்டிருப்பா, அந்த கனவு இல்லாமையே போயிருக்கும். இதை எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் ஓடிடியில் பராசக்தி ரிலீஸ் ஆயிருந்து ஓகே வீட்லேயே மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு மூவி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லீவு போட்டிருக்காரு, நம்மளை எங்கன்னா வெளியில் கூப்பிட்டு போவார் அப்படின்னு பார்த்தாக்கா அவர் பாட்டு வெளியில் கிளம்பி போயிட்டுருக்காரு. பயங்கர ஷாக் ஆயிடுச்சு, ரொம்ப சோகமாயிட்டேன், ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஆனிவர்சரி அதுமா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. என்ன பண்ணுறது, நோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு போயிட வேண்டியதான். எத்தனை பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.